அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன். நேற்று மயான சூறை, அதுக்கு முன்னாடி சிவராத்திரி, மகா சிவராத்திரி. நம்மளாம் ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு அற்புதமான நாள். மகா சிவராத்திரி அன்னைக்கு காலையிலேருந்து விரதம் இருந்து இரவு முழுக்க கண் விழித்து அடுத்த நாள் காலையில் தான் என்னுடைய விரதம் முடிஞ்சிச்சு. இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா என்னுடைய உடல்வாகுப்படி, என்னுடைய உடல்நிலைப்படி நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, பகல் பொழுது விரதம் இருந்துட்டு மாலை நேரம் விரதம் முடிச்சிடணும், இரவு முழுக்க கண் விழிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் பிளான் பண்ணேன். ஆனால் சிவபெருமான் என்னை அன்றைக்கி ஃபுல்லாக சாப்பிடவே விடலை. எனக்கு பசியே எடுக்கலைன்னா பார்த்துக்கோங்க, அப்படி தான் விரதம் இருந்துச்சு. ஸோ நல்லபடியாக ஒரு நாள் முழுக்க சாப்பிடாமல் இருந்து இரவு கண் விழித்து அடுத்த நாள் காலையில் தான் என்னுடைய விரதம் முடித்து சாப்பிட்டேன். அந்த ஒரு அற்புதமான நாளை பற்றின சுவாரஸ்யமான விஷயத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க தான் இந்த வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். சிவராத்திரி அன்னைக்கு காலையில் 4 மணிக்கு என்னுடைய நாள் ஆரம்பிச்சிருச்சு. காலையில் எழுந்ததும் வழக்கம் போல் வீட்டில் கோலம் போட்டு நிலைவாசலில் அலங்காரம் பண்ணி வெளியில் இருந்து சுவாமியை வழிபாடு செஞ்சுட்டு வரணும் இல்லையா? எப்போவுமே ஒரு நல்ல விசேஷ நாள் அப்படின்னா வெளியில் இருந்து தெய்வங்களை அழைச்சிட்டு வந்து வீட்டில் சுவாமி கும்பிட்றது ஒரு நல்ல வழக்கம். அதனால் எப்போவுமே நம்ம முன்னோர்கள் வெளியில் சாணம் தெளித்து கோலமிட்டு நிலைவாசல் அலங்காரம் பண்ணி அங்கே தீபம் ஏற்றி வச்சு சுவாமியை வீட்டுக்குள்ளே வழிபாடு செய்வாங்க. ஸோ அதே மாதிரி என்னுடைய மகா சிவராத்திரி நாளும் ரொம்ப அழகாக ஆரம்பமாயிடுச்சு. அதிகாலையிலே பூஜைக்கான ஏற்பாடுகள்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். நிறைய பேர் மாலை நேரத்தில் தான் அபிஷேகம் செய்வாங்க. ஆனால் இன்றைக்கி, அதாவது சிவராத்திரி அன்னைக்கு முழு இரவும் சுவாமி கோவிலில், சிவன் கோவிலில் நான் இருக்கணும் அப்படிங்கிறதால காலையில் அபிஷேகம், அதுக்கப்புறம் மாலையில் அபிஷேகம் செஞ்சுட்டு கோவிலுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இதெல்லாம் செஞ்சிட்ருக்கிறேன். ஸோ காலையில் அபிஷேகம் செய்கிறதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சிட்ருக்கிறேன். காலையில் கொஞ்சம் ஸ்பெஷலாக நிறைய வகையான அபிஷேகம் செஞ்சுருந்தேன். மாலை நேரத்தில் ரொம்ப எளிமையாக ஒரு 3 வகையான அபிஷேகம், பால், தயிர், சந்தனம் வச்சு அபிஷேகம் செஞ்சுட்டு கோவிலுக்கு கிளம்பிட்டேன். ஸோ காலையில் பண்ண அபிஷேகம் தான் உங்கள் கூட நான் வீடியோவாக ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கோவிலுக்கு போயிட்டு விரதம் முடிச்சுட்டு சுவாமிக்கு எளிமையான அபிஷேகம் செஞ்சு சந்தன காப்பு சாத்தி அலங்காரம் பண்ணியிருப்பேன். ஸோ இது எல்லாமே ஒரே வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். நேற்றுக்கு சிவாலயத்தில் நம்மளுடைய சொற்பொழிவு இருந்துச்சு. அந்த வீடியோ நான் ஆல்ரெடி உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அந்த 4 கால ஜாமத்துலேயும் ஒவ்வொரு ஜாம கால பூஜையிலையும் நான் பேசியிருக்கேன். ஆனால் முதல் ஜாம காலத்தில், அந்த முதல் கால பூஜையில் நான் பேசினது மட்டும்தான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ மற்ற காலங்களில் பேசினது நான் வீடியோவே எடுக்கலை. காரணம் என்ன அப்படின்னா, நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, முதல் காலத்தில் நான் பேசினது மட்டும்தான், அது மட்டும்தான் எனக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க, அப்போ மட்டும்தான் நம்மளால் பேச முடியும் அப்படின்னு தான் நான் நினச்சேன். ஆனால் இறைவனுடைய அனுக்கிரகம், அங்கே இருக்கிற சிவனடியார் எனக்கு அடிக்கடி அவர் கொஞ்சம் நேரம் டைம் எடுத்து எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்தாரு. ஸோ காலையில் வரைக்கும் மாற்றி பேசிகிட்டு இருந்தோம். நானும் கோவிலுக்கு வந்த சிவனடியாரும் மாற்றி சிவபெருமானுடைய புகழ் பாடிட்டு இருந்தோம். ஸோ எல்லாமே என்னால் வீடியோ எடுக்க முடியல. அது ரொம்ப கஷ்டம்தான். உங்களோட என்னால் ஷேர் பண்ண முடியல அப்படிங்கிறது ரொம்ப வருத்தமாக இருக்குது. இருந்தாலும் முதல் கால பூஜையில் நான் பேசின சொற்பொழிவை லாங் வீடியோவாக கொடுத்துருக்கேன். கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கும் மேலே, 45 மினிட்ஸ்ன்னு நினைக்கிறேன், 3/4 மணி நேரமே இருக்கும். அந்த வீடியோ உங்களுக்கு கொடுத்துருக்கேன், மறக்காமல் பாருங்கள். சுவாமிக்கு அலங்காரம் எல்லாம் முடிச்சாச்சு. சுவாமி பூஜை அறையெல்லாம் அலங்காரம் பண்ணிவிட்டு அழகாக அவருக்கு தீபம் ஏற்றிட்டு இறைவனுக்கு அபிஷேகம் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். சுவாமிக்கு முதல்ல எண்ணெய் காப்பு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அபிஷேகங்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இந்த எண்ணெய் காப்பு எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. நீங்கள் வீட்டில் நல்லெண்ணெய், சுத்தமான நல்லெண்ணெயில் நம்ம இதை செய்யலாம். முதல்ல அபிஷேகம் செய்யறதுக்கு முன்னாடி இந்த நல்லெண்ணெய் காப்பு சாத்திட்டு நம்ம அபிஷேகத்தை ஆரம்பிச்சிடலாம். நான் முதல்ல பஞ்சாமிர்தத்துலேருந்து அபிஷேகம் ஆரம்பிச்சிருக்கேன். பொதுவாக பஞ்சாமிர்த அபிஷேகம் ரொம்ப விசேஷம். முதல் கால பூஜையில் பால் சம்மந்தப்பட்ட அபிஷேகங்கள் நடைபெறும். 2ஆம் கால பூஜையில் அதே போல் தான். 3ஆம் கால பூஜையில் பஞ்சாமிர்த அபிஷேகம் விசேஷம். 4ஆம் கால பூஜையில் கரும்பு சாறு அபிஷேகம். இப்படி கோவிலில் நம்ம அந்தந்த அபிஷேகத்தை பார்க்கலாம். ஆனால் வீடு அப்படிங்கும்போது நம்மளால் இத்தனை விஷயமும் செய்ய முடியுமா அப்படின்னா, ஏன்னா எனக்கு நான் கோவிலில் அந்த முழு நாளும் இருக்க போகிறேன். ஸோ என்னால் என்னென்ன அபிஷேகம் சுவாமிக்கு செய்ய முடியுமோ, தேன், பஞ்சாமிர்தம், நெய், பால், தயிர், சந்தனம், விபூதி, இந்த மாதிரி என்னால் என்னெல்லாம் அபிஷேகம் செய்ய முடியுமோ அத்தனை அபிஷேகங்களும் சுவாமிக்கு இன்றைக்கி செஞ்சுருக்கேன். ஸோ செஞ்சுட்டு கோவிலுக்கு போகணும். முதல்ல குலதெய்வம் கோவிலுக்கு போயிட்டு அங்கே நாங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் சுவாமி கோவிலுக்கு போயிருந்தோம். ஸோ எனக்கு இன்றைக்கி ஃபுல் டே ட்ராவலாகவே இருந்த மாதிரி இருந்துச்சு.
நான் என்ன யோசித்தேன் அப்படின்னா, குலதெய்வம் கோவில் கிட்டத்தட்ட எங்களுக்கு வந்து எங்கள் வீட்டிலேருந்து குலதெய்வம் கோவிலுக்கு போகிறதுக்கு ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் கிட்ட கூட ஆகிடும். போகிறதுக்கு வர்றதுக்கு ஒரு 3 ஹவர்ஸ் இல்லைனா அப்படின்னா 4 ஹவர்ஸ் ஆகிடும். ஆனாலும் சரி, இந்த ட்ராவல் நேரத்தில் நம்மளால் எப்படி பட்டினியாக இருக்க முடியும்? ப்ளஸ் வந்து நைட்டு ஃபுல்லாக நம்ம வந்து கண் விழிக்கணும். அதோட நம்ம வந்து பேசவும் செய்யணும், சொற்பொழிவும் செய்யணும். ஸோ நம்மளால் சாப்பிடாமல் இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் என்ன பிளான் பண்ணேன் அப்படின்னா, பகல் முழுக்க, அதாவது காலையிலேருந்து மாலை நேரம் வரைக்கும் நம்ம விரதம் இருந்துட்டு, மாலை நேரத்தில் 6 மணிக்கு மேலே நம்ம சாப்பிட்டுடலாம் அப்படின்னு தான் நான் வந்து பிளான் பண்ணி இருந்தேன். ஆனால் என்ன காரணம்னே தெரியலைங்க. எனக்கு சுத்தமாக பசி அப்படிங்கிற உணர்வே இல்லை. நிறைய பேர் சிவராத்திரி அன்னைக்கு காலையில் இருந்து, அதாவது ஒரு நாள் முழுக்க விரதம் இருந்து இரவு முழுக்க கண் விழித்து அடுத்த நாள் சாப்பிடணுன்னா முடியுமா? அது நம்மளால் முடியாது. அதனால் ஒரு பொழுது இருந்தால் மட்டும் போதும்னு நினைக்கிறோம். இது நானுமே நினச்சிருக்கேன். மற்றவங்க அப்படின்னு இல்லை, நானுமே அதை தான் நினச்சேன். ஏன்னா எனக்கு இன்றைக்கி ஃபுல்லாக ஒரு 4 ஹவர்ஸ் ட்ராவல் இருக்குது. கண் விழிக்கணும், பேசணும், மைக்கில் பேசணும். ஸோ ஆளுங்க முன்னாடி பேசும்போது நமக்கு எனர்ஜி இருக்கணும் இல்லையா, ஸ்டாமினா இருக்கணும். ஸோ இதெல்லாம் மனசில் வச்சுட்டு நமக்கு வந்து பெரும்பாலும் பெருசாக நமக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது. இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி சொற்பொழிவு பேசுகிறதுக்கு நம்மளால் ஏற்பாடுகள் அப்படிங்கிறது எதுவும் கிடையாது. ஸோ எனக்கு அதை பற்றின எந்த தெளிவும் கிடையாது. அதனால் நான் இப்படி பிளான் பண்ணேன். ஆனால் எம்பெருமான் ஈசன் எனக்கு வேறு பிளான் பண்ணிட்டாரு. காலையிலேருந்தே என்ன சாப்பிட விடல, நைட்டு ஃபுல்லாக சாப்பிட விடல. ஈவன் ஒரு டீ காஃபி கூட என்னால் எடுத்துக்க முடியல. சாப்பாடு அப்படிங்கிற எண்ணமே வரல. இத்தனைக்கும் எனக்கு வந்து அன்னைக்கு ஃபுல் டே எனக்கு பிடிச்ச சாப்பாடாக என் கண்ணு முன்னாடி இருந்துச்சு. எனக்கு வந்து மோஸ்ட்லி இந்த வெஜ் பிரியாணி, அதுவும் கோவிலில் அந்த பிரசாதம் கொடுப்பாங்க இல்லையா, அந்த வெஜ் பிரியாணி, அந்த தக்காளி சாதம் மாதிரி இருக்கும். அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது கோவிலில் எங்கே கொடுத்தாலும் நான் சாப்பிடுவேன், எனக்கு பிடிக்கும். ஆனால் அதை தான் நாங்கள் அன்னதானமாகவும் கொடுத்தோம் எங்கள் குலதெய்வம் கோவிலில். அதையே எங்களால் சாப்பிட முடியல. ப்ளஸ் வந்து கோவிலில் கொடுக்குற பிரசாதத்தையும் என்னால் சாப்பிட முடியல. அந்த எண்ணமே எனக்கு வரலைங்க. அது என்ன காரணம்னு இப்போ வரைக்கும் தெரியல. கோவிலில் கொடுக்குற பிரசாதம், அந்த சாதாரணமாக நைவேத்தியம், சுவாமிக்கு நைவேத்தியம் வச்சுட்டு கொடுக்குற பிரசாதத்தை கூட என்னால் சாப்பிட முடியல. அப்படி தான் இருந்துச்சு. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே முதல் கால பூஜை ஆரம்பித்ததுக்கப்புறம் எனக்கு பயம் வந்துருச்சு. நம்மளால் ஸ்டாமினாவோடு பேச முடியுமா? ஒரு வேளை தலை சுற்றல் அந்த மாதிரி ஆகிடுச்சுன்னா, ஏன்னா எனக்கு நார்மல் டேஸ்லேயே வந்து எனக்கு ஒரு வேளை சாப்பாடு தவிர்க்கிறேன் அப்படின்னாலே ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவேன் வீட்டில் கூட. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி இருப்பேன்னு தெரியலையே அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் என்னால் உண்மையிலே இந்த மிராக்கிள் என்னால் நம்பவே முடியல. எல்லாமே சுவாமியோட செயல் தான் அப்படின்னு நினைக்கிறேன். அன்றைக்கி ஃபுல் டே சாப்பிடாம நைட்டு ஃபுல்லாக கண் விழித்து அடுத்த நாள் மதியம் ஆகிடுச்சு நான் சாப்பிட்றதுக்கு. ஸோ அந்த அளவுக்கு சுவாமி கருணை இருக்குது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இன்றைக்கி அபிஷேகம் ரொம்ப அழகாக சுவாமிக்கு செஞ்சு முடித்தாச்சு. நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்குது, சுவாமிக்கு அபிஷேகம் செய்கிற இந்த தண்ணியை வந்து என்ன பண்ணுறீங்க, இந்த பால், தயிர், சந்தனம் இதெல்லாம். இப்போ சந்தனம் அப்படின்னா அதை நம்ம எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம தினமும் அதை நெத்தியில் வச்சுட்டு வரலாம். விபூதியும் அதே போல் தான். சுவாமிக்கு செய்கிற விபூதி அபிஷேகத்தை நம்ம அப்படியே எடுத்துக்கிட்டு தினமும் அதை நெத்தியில் எடுத்துகிட்டு வரலாம். அதே போல் பால், இப்போ விரதம் இருக்கிறவங்க சுவாமிக்கு அபிஷேகம் செய்கிற பாலை தனியாக எடுத்து வச்சு அந்த பாலை சாப்பிட்லாம். பஞ்சாமிர்தம் அபிஷேகம் செய்கிறீங்க அப்படின்னா அதை சாப்பிட தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஸோ மீதி அபிஷேகம்லாம் நம்ம வந்து செடிங்களுக்கு வந்து கொடுத்துடலாம். நான் வந்து வீட்டில் பெரும்பாலும் அபிஷேகம் செய்கிறேன் அப்படின்னா அந்த அபிஷேக தண்ணியை வந்து நான் வந்து வில்வ மரம் வச்சு வளர்த்துட்ருக்குறேன். ஸோ வில்வ மரத்துக்கு கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் நெல்லி மரம் இருக்கும் வீட்டில். இந்த மாதிரி துளசி செடி இப்படி வந்து நான் கொடுத்துருவேன். ஸோ இதுதான் வந்து ப்ரொசீஜர். அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் ஆறு இருக்குது, குளம் இருக்குது, கிணறு இருக்குது அப்படின்னா அங்கேயும் வந்து சேர்த்துடலாம். அதில் இருக்கிற மீன்கள் வந்து அந்த இதை எடுத்துக்கும். ஸோ எனக்கு பெரும்பாலும் செடிகளுக்கு நான் கொடுத்துட்றது உண்டு. அதுக்கப்புறம் இந்த கதம்ப அபிஷேகம் வந்து பால் தயிருக்கு முன்னாடியே நான் செஞ்சுருக்கணும். ஸோ பை மிஸ்டேக் அதை வந்து மாற்றிட்டேன். ஃபஸ்ட்டு எண்ணெய் காப்பு செஞ்சுட்டு பஞ்சாமிர்தம் செஞ்சுட்டு பால், தயிர், பச்சரிசி மாவால் அபிஷேகம் செஞ்சுட்டேன். ஸோ ஞாபகமின்மை காரணமாக தான் எண்ணெய் முழுக்க இன்றைக்கி ஃபுல் டே எப்படி இருக்கும்னே இருந்துச்சு போல் இருக்குது. ஸோ
ஸோ அதுக்கப்புறம் தான் கதம்ப அபிஷேகம் அப்படி செஞ்சுருந்தேன். சுவாமிக்கு வந்து கோவிலில் ஏலக்காய் கதம்ப அபிஷேகம் இதெல்லாம் ரொம்ப விசேஷம். இந்த ஏலக்காய் அபிஷேகம்லாம் ரொம்ப ரொம்ப விசேஷம் சுவாமி திருக்கோவிலில். அந்த ஏலக்காய் அபிஷேகம் செய்யும்போது நம்ம பக்கத்தில் உட்காந்துட்ருக்கோம், அந்த கோவிலில் உட்காந்துட்ருக்கோன்னா அந்த கோவிலே அப்படி ஒரு நறுமணம் வரும். அந்த ஒரு ஃபீல் ஒரு தனியாக இருக்கும், அவ்வளோ ஒரு எனர்ஜி இருக்கும் கோவிலில். ஸோ வீடுகளில் அபிஷேகம் செய்யும்பொழுதும் அதே தாங்க. நான் ஒவ்வொரு முறை சுவாமிக்கு அபிஷேகம் செய்யும்போதும் சில விஷயங்களை என்னால் உணர முடியும். என்னென்னா அந்த இடத்துல ஒரு பாசிட்டிவான விஷயத்தை நான் உணர்வேன். ஸோ மனசில் ஏதோ ஒரு இனம் புரியாத சந்தோஷம், அப்படி ஒரு சந்தோஷத்தை நம்மளால் எப்போவுமே அடைய முடியாது. அப்படி சந்தோஷமாக இருக்கும். அந்த அபிஷேகம் முடிகிற வரைக்கும் நம்ம மனசு நம்மக்கிட்ட இருக்காது. ஒரு தெளிவான மனசு இருக்கும், ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருப்போம், ரொம்ப ஹாப்பி, ஒரு சந்தோஷமான மனநிலை அங்கே இருக்கும். ஸோ நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம், சிவலிங்கம் வீட்டில் வச்சு வழிபாடு செய்கிறதுக்கு ப்ரொசீஜர் நிறைய இருக்கா அப்படின்ட்டு. சிவபெருமானை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ப்ரொசீஜருக்குள்ளேயும் அவர் அடங்க மாட்டார். அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. சிவபெருமான் எதற்குள்ளும் அடங்காதவர். அவர் தனக்குள்ளே தானடங்கி நிற்பவர். அதனால் நீங்கள் சிவலிங்கம் வச்சு வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா தாராளமாக வழிபாடு செய்யுங்க. கூடவே நந்திகேஸ்வரர் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு பிரதோஷத்துக்கும் நந்திகேஸ்வரருக்கும் சிவபெருமானுக்கும் அம்பாளுக்கும் அபிஷேகம் செய்யுங்க. அம்பாள் எப்போவுமே தெற்கு முகம் நோக்கி அமர்ந்திருப்பவள், இந்நேரம் சிவ பூஜை செய்பவள். இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பெண்களுக்கு சிவலிங்கத்தை வழிபாடு செய்ய பயம். பெண்கள் சிவ பூஜை செய்யலாமா, பெண்கள் சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் செய்யலாமா, இதை முழுக்க முழுக்க ஆண்கள் மட்டும்தான் செய்யணுமா அப்படிங்கிற சந்தேகம் நிறைய. ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, இந்த அண்டத்தையே ஆளக்கூடிய ஆதி பராசக்தி சதா சர்வ காலமும் சிவ பூஜை செய்கிறாள். நம்ம பொதுவாகவே பெண்கள் ஆதிசக்தியின் அவதாரம் அப்படின்னு சொல்லுவோம். எந்த ஆணையும் பார்த்து நீ சிவனின் அவதாரம், நீ ராமனின் அவதாரம், நீ கிருஷ்ணனின் அவதாரம், நீ முருகப்பெருமானின் அவதாரம்னு ஒரு ஆணுக்கு தனித்துவம் கிடையாது. ஒரு ஆணை நம்ம அப்படி சொல்கிறது கிடையாது. ஆனால் பெண்களை மட்டும் ஆதிசக்தியின் அவதாரம்னு சொல்கிறோம், சக்தியின் அவதாரம்னு சொல்கிறோம். அந்த சக்தி என்ன செய்கிறா? சதா சர்வ காலமும் சிவ பூஜையில் இருக்கிறாள். அதனால தான் எல்லா சிவாலயங்கள்லேயும் அம்பாளை பார்த்தீங்க அப்படின்னா தென்முகம் நோக்கி அமர்ந்திருப்பா. அப்போது அந்த ஆதிசக்தியின் ஸ்வரூபம் அப்படின்னு பெண்களை நாம் நினைக்கிறோம். அது உண்மையானால் பெண்கள் சிவ பூஜை செய்வதற்கு என்ன தயக்கம்? பெண்கள் ருத்ராட்சம் அணியறதுக்கு என்ன தயக்கம்? பெண்கள் திருநீர் அணியறதுக்கு என்ன தயக்கம்? எதுவுமே இல்லை. இது எல்லாமே ஆதிசக்தியின் அம்சம். தாராளமாக செய்யலாம். அம்பாளுக்கு சாம்பவின்னு ஒரு பெயர் இருக்குது. அம்பாள் சிவபெருமானைப் போலவே உடல் முழுக்க அந்த சாம்பலை தரித்து கொண்டிருப்பவள். ஏன்னா சிவன் வேறு சக்தி வேறு கிடையாது. அவங்க ரெண்டு பேரும் ஒன்று தான். அர்த்தநாரீஸ்வரராக நமக்கு காட்சி கொடுத்தவர். அது மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் ஒரு குடும்பம் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும், கணவன் மனைவி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு சிறந்த உதாரணமே சிவபெருமானும் சக்தி தேவியும் தான். நிறைய பேருக்கு சிவனை வழிபட்டால் இல்லற வாழ்க்கை சரியாக அமையாது, துறவியாக போகிற ஆசை வந்துடும் அப்படிங்கிற தவறான எண்ணம் நமக்கு இருக்குது. ஒரு தவறான புரிதலோடு சிவபெருமானை நெருங்கக்கூடாது. எப்போவுமே சிவபெருமான் வழிபாட்டில் ஒரு தெளிவு இருக்கணும். தெளிவு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நமக்கு எதை பற்றியுமே பயம் இல்லை. ஏன்னா அவன் அனைத்திற்கும் அப்பாற்பட்டவன். சிவபெருமானுக்கு எதுவுமே இது கிடையாது. உயர்ந்தவன் தாழ்ந்தவன், ஏழை பணக்காரன், ஆண் பெண், சைவம் அசைவம் இப்படிங்கிற எந்த வரையறைக்குள்ளும் அவன் அடங்காதவன். சிவபெருமானை பொறுத்த வரைக்கும் இவர் இப்படிதான்னு தீர்மானிக்க முடியாது. அவருடைய மகிமையை இந்த அளவுதான்னு சொல்லி நம்மளால் கட்டமைக்க முடியாது. அவர் எப்பேற்பட்ட விஷயங்களையும் செய்யக்கூடியவர். அவனுடைய பக்தர்களுக்காக அவரே உருவாக்கிய சாஸ்திரங்களையும் விதிமுறைகளையும் மாற்றி அமைத்தவர் சிவபெருமான். மார்கண்டையனுக்காக அவர் அமைத்த விதிகளையே மாற்றி காலனை காலால் எட்டி உதைத்த கருணை தெய்வம் சிவபெருமான். நீங்கள் முதல்ல சிவபெருமானை வழிபாடு செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டிங்க, மனசில் உங்கள் எண்ணம் வந்துருச்சு அப்படின்னா ஒரு சில குறிப்பிட்ட விஷயங்கள் உங்கள் மனசை ஆட்கொள்ளும். அதிலிருந்தே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் சிவன் மேலே எவ்வளவு பக்தியோடு இருக்கீங்க, சிவபெருமான் உங்களை ஆட்கொண்டு விட்டாரா அப்படின்னு. முதல் விஷயம், எந்நேரம் சிவன் கோவிலுக்கு போகிற ஆசை வரும்.
சிவன் அடியார்களை பார்த்தா மனசில் ஒரு சந்தோஷம் வரும். எங்கேயாச்சும் சிவன் அடியார்கள் ருத்ராட்சத்தோடு போகிறாங்க, அவங்கள பார்த்தாலே சந்தோஷப்படுவீங்க, சிரிப்பீங்க, அவங்கள கையெடுத்து கும்பிடணும் போல் இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா அடியாருக்கும் அடியானாக இருப்பவன் அல்லவா சிவபெருமான். அதனால் அந்த எண்ணம் நமக்குள்ளே வரும். அது மட்டும் கிடையாது, சிவ சின்னங்களாகிய ருத்ராட்சத்தின் மீது ஈர்ப்பு வரும். அந்த ருத்ராட்சத்தை அணியணும்னு ஆசை வரும். திருநீரு மேலே ஒரு விருப்பம் வரும். நெத்தி நிறைய பட்டை போடுவீங்க. அதே போல் சிவாலய தொண்டு செய்யணும்னு ஆசைப்படுவீங்க. ஏதாவது சிவாலயத்துக்கு தொண்டு ஏதாவது செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னா தன்னால் முடிஞ்ச உதவிகளை செய்யணும்னு ரொம்ப பிரியப்படுவீங்க. அது உங்களுக்குள்ளே தானாகவே வரும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்கள்கிட்ட வரும்போது நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. சிவபெருமான் உங்களை ஆட்கொண்டு விட்டார். சிவபெருமான் உங்களை ஆட்கொண்டு விட்டார். சிவபெருமானின் கருணை பார்வையானது அவ்வளவு எளிதில் யாருக்கும் கிடைப்பதில்லை. இப்படியெல்லாம் ஒரு எண்ணம் மனிதனுக்கு உருவாகுது அப்படின்னா அந்த இடத்திலே சிவபெருமான் நம்மை ஆட்கொண்டு நமக்குள்ளே குடியிருக்கிறார். சிவபெருமான் நமக்குள்ளே இருக்கிறவர். அவரை உணரத்தான் நமக்கு காலதாமதமாகுது. ஒரு சிலருக்கு சீக்கிரத்திலேயே காட்சி கொடுத்துட்றார், ஒரு சிலருக்கு காலம் முடியும் வரை காட்சி கொடுப்பதில்லை. சிலர் சாகும்போது சங்கரான்றவங்கெல்லாம் உண்டு. அந்த மாதிரி சிவபெருமானை தன் வாழ்நாளில் ஒரே ஒரு முறையேனும் சங்கரான்னு கூப்பிட்டுட்டா போதும், சிவபெருமான் நம்மளை அப்படியே ஆறத் தழுவிக்கொள்வார். அப்படிப்பட்ட கருணை தெய்வம் சிவபெருமான். சிவனை வழிபட எந்த தயக்கமும் வேணாம். சிவ சின்னங்களை அணிய எவ்வித தயக்கமும் வேணாம். தேவாரத்தையும் திருவாசகத்தையும் படிங்க. நீங்கள் படிக்க படிக்க உங்கள் மனசில் தெளிவு கிடைக்கும். அந்த தெளிவின்படி நீங்கள் நடக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் சித்தத்தை சிவமாக்கி அந்த சிவத்தை உணர்ந்து விடுவீங்க. ஸோ இதுதான் சிவபெருமானின் வழிபாடு. இவருக்கு எந்த விதிமுறைகளும் கட்டுப்பாடுகளும் கிடையாது. நீங்கள் அன்போடு எதை செய்தாலும் எம்பெருமான் ஏற்றுப்பார். என்ன கொடுத்தாலும் என்ன பண்ணாலும் சிவபெருமான் ஏற்றுப்பார். அவருக்கு நம்மக்கிட்ட இருந்து எதுவுமே தேவையில்லை. சிவபெருமானுக்கு நம்மக்கிட்டேருந்து எதுவுமே தேவையில்லை. நமக்கு கொடுத்தது எல்லாமே அவன்தான். அவன் கொடுத்தது தான் நம்ம அனுபவிச்சுட்ருக்குறோம். இந்த உடம்பாக இருக்கட்டும், உயிராக இருக்கட்டும், நம்ம வாழ்கிற வாழ்க்கையாக இருக்கட்டும், நமக்கு கிடைச்ச பொன் பொருள் பேர் புகழ் பதவி எல்லாமே, மனைவி மக்கள் குழந்தைகள் எல்லாமே அவன் கொடுத்தது. அவன் கொடுக்கலன்னா நம்மளால் எதையுமே அனுபவிக்க முடியாது. அவனால் உருவாக்கப்பட்டது இந்த பிரபஞ்சம். அதனால் அவருக்கு கொடுக்கறதுக்கு நம்மக்கிட்ட எதுவுமே இல்லை. என்ன இருக்குது? அன்பு மட்டும்தான் இருக்குது. அவர் மேலே நம்ம வைக்கக்கூடிய காதல் மட்டும்தான் இருக்குது. அதை மட்டும் அவருக்கு கொடுத்து சுவாமியை வழிபட்டால் போதும். சுவாமி நம்ம கூடவே இருப்பார். எந்த தயக்கமும் இல்லாமல் சிவ வழிபாடு செய்யுங்க. குறிப்பாக பெண்கள் சிவ வழிபாடு செய்யுங்க. கட்டாயம் செய்யுங்க. கட்டாயமாக ருத்ராட்சம் பெண்கள் அணிங்க. உங்களுடைய பாதுகாப்பு கவசம் ருத்ராட்சம்னு நினச்சிக்கோங்க. அப்படி ஒரு அற்புத சக்தி படைத்தது ருத்ராட்சம். அதனால் தாராளமாக அணிங்க. சிவாலயத்துக்கு போகிற அற்புதமான விஷயத்தை கற்றுக்கோங்க. சிவ ஆலயத்திற்கு வாரத்தில் ஒரு முறையாவது, அன்னைக்கு காலகட்டத்துக்கு தினந்தோறும் சிவாலயம் சென்று வழிபட்டவர்கள் நம் மூதாதையர்கள். ஆனால் இன்றைக்கி நிலைமை அப்படி கிடையாது. அட்லீஸ்ட் நம்ம வாரத்தில் ஒரு தடவை அந்த திங்கக்கிழமையாவது போகலாம். பிரதோஷ நாள் அன்னைக்காவது சிவனை வழிபாடு செய்யலாம். இப்படியெல்லாம் நாம் சிவத்திற்கிட்ட அர்ப்பணிக்கணும். சிவன்கிட்ட நம்மளை அர்ப்பணிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையை சிவபெருமான் பார்த்துப்பார். இன்றைக்கி ரொம்ப அழகாக நம்ம வீட்டில் அபிஷேக வழிபாடு முடிஞ்சு அவருக்கு அலங்காரம் செய்யப்பட்டது. நைவேத்தியமாக பால் பழம் வெற்றிலைப்பாக்கு, அதுக்கப்புறம் வாழைப்பழம் வச்சுருக்கேன். சுண்டல் கொஞ்சமாக வேக வச்சு சுவாமிக்கு வழிபாடு முடிச்சுட்டேன். அவருடைய அலங்காரம் எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். முதல் கால பூஜையில் நம்ம பேசிகிட்டு இருந்ததால் என்னால் சுவாமி வீடியோ எடுக்க முடியல. 2ஆம் கால பூஜை, அதுக்கப்புறம் 3ஆம் கால பூஜை, அதுக்கப்புறம் 4ஆம் கால பூஜை, இந்த 3 உருவத்திலும் நம்ம ஊர் கோவிலில் இருக்கிற சிவபெருமானுடைய வடிவம் பார்த்து எல்லாரும் மனசார கும்பிட்டுக்கோங்க. உங்களுடைய எல்லா சங்கடங்களையும் தீர்த்து வைப்பவன் சங்கரன் அப்படிங்கிறத உணருங்க. ரொம்ப அழகான சிவராத்திரி, ரொம்ப சந்தோஷமாக எனக்கு போச்சு. அன்றைக்கி இரவு முழுக்க கண் விழித்து வழிபாடு முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு சரியாக 5:30 மணி போல் ஆச்சு. 5:30 மணி ஆச்சு. குளிச்சுட்டு சுவாமிக்கு அபிஷேகம் செய்ய 6:30 போல் ஆச்சு. அபிஷேகம் ரொம்ப எளிமையான அபிஷேகம் தான் செஞ்சுருந்தேன். பால் வச்சு அபிஷேகம் செஞ்சுட்டு, தீர்த்தம் கொண்டு அபிஷேகம் செஞ்சுட்டு, அவருக்கு சந்தன காப்பு சாத்தி, வில்வை மாலை வச்சு, ஒரே ஒரு பூ இருந்துச்சு, அதை சுவாமிக்கு வச்சுட்டு
நைவேத்தியமாக கொஞ்சம் நட்ஸ் வந்து வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் சுவாமிக்கு நைவேத்தியம் படைச்சிட்டு என்னுடைய விரதத்தை முடிச்சுட்டேன். ஏன்னா காலையில் படையல் செய்யணுன்னு தான் ஆசைப்பட்டேன், என்னால் முடியல. ஸோ அதனால் இந்த நைவேத்தியம் வந்து வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் என்னுடைய விரதம் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு என்னுடைய நாள் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு ஒரு டவுட்டு, சிவராத்திரி முடிச்சுட்டு அடுத்த நாள் பகலில் தூங்கிடலாமா அப்படின்ட்டு. முடிஞ்ச வரைக்கும் தூங்காமல் இருக்கிறது நல்லது. ஒரு சிலருடைய உடல்நிலை அதுக்கு ஒத்துழைக்காது, அவங்களுடைய இதை வந்து நம்ம எடுத்துக்கலாம், ரெஸ்ட் எடுத்துக்கலாம். எனக்கு அடுத்த நாள் இந்த மயான சூறை அன்னைக்கு வீட்டில் அமாவாசை வழிபாடு செய்வாங்க மாமியார் வீட்டில். ஸோ அங்கே வந்து கிளம்பி போயிட்டோம். ஸோ அங்கே பூஜை எல்லாம் முடிச்சுட்டு அங்கேருந்து வீட்டுக்கு வர்றதுக்கு எனக்கு மாலை நேரம் போல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வழக்கம் போல் என்னுடைய டே வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இன்றைக்கி சிவபெருமானுடைய வழிபாடு அவ்வளோ எனக்கு விருப்பமான வழிபாடாக இருந்துச்சு. சிவபெருமானுடைய அருள் எல்லாருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். யாரெல்லாம் மகா சிவராத்திரி அன்னைக்கு இரவு முழுக்க கண் விழிச்சிருந்தீங்க அப்படின்னு மறைக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.